Hello students, welcome to MS-TICS. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சாப்டரோட கண்டினியூவேஷன் பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5 ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. Using the functions f and g ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க f and g. Find f of g and g of f. f of g யும் g of f ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபைண்ட் பண்ணிட்டு அது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே. First subdivision பார்க்கலாம். f of x வந்து x minus 6 ன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. g of x that is equal to x square கொடுத்திருக்காங்க. First நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? f of g. ஓகேங்களா? f of g யும் g of f ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணனும். இது f of g னு சொல்லலாம். f composition of g னு சொல்லலாம். ஓகேங்களா? So f of g that is equal to இது எப்படி நீங்க எழுதலாம்னா f of g க்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? g of x போட்டு எழுதிக்கலாம். So g of x ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. So f of g of x ஓட ஃபங்க்ஷன் என்ன? x square. ஓகேங்களா? இப்போ f of x square உங்களுக்கு கிடைச்சிருக்கு. f ஃபங்க்ஷன்ல போயிட்டு x க்கு பதிலா என்ன போட போறீங்க? x square சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. So f of g that is equal to x ஃபங்க்ஷன் என்ன நம்மளுக்கு x minus 6 இல்லையா? So இங்க f of x square கிடைச்சிருக்கு. x க்கு பதிலா என்ன போடணும்? x square minus 6. This is equation number 1. எடுத்துக்கலாம். அடுத்தது g of f ஃபைண்ட் பண்ணலாம். g of f that is equal to g of f of x. இதை இந்த மாதிரி எழுதலாம். So g of f of x function என்ன உங்களுக்கு? x minus 6. சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அடுத்தது g ஃபங்க்ஷன்ல போயிட்டு உங்களுக்கு இந்த x வேல்யூவை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. g ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. இங்க x ஓட வேல்யூ நம்மளுக்கு x minus 6. So x minus 6 the whole square. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுத்துக்கோங்க. 1 ஐயும் 2 ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்க. இது x square minus 6 ன்னு இருக்கு. இது எப்படி இருக்கு? x minus 6 the whole square ன்னு இருக்கு. So from 1 and 2 f of g that is not equal to g of f. ஓகேங்களா? ரெண்டு ஈக்குவலானு செக் பண்ண சொல்லிருக்காங்கல்ல. நம்ம செக் பண்ணி பார்த்ததுல என்ன நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சோ f of g யும் g of f உம் சேம் கிடையாது. ஓகே, நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பாருங்க. f of x g of x ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் f of g ஃபைண்ட் பண்ணலாம். f of g that is equal to f of g of x that's equal to f of g of x ஓட ஃபங்க்ஷன் என்ன? 2x square minus 1. அடுத்தது f ஃபங்க்ஷன்ல போயிட்டு இப்போ இந்த x வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. f of x என்னது? 2 by x கொடுத்திருக்காங்க. So 2 divided by x க்கு பதிலா என்ன போடணும்? 2x square minus 1. இது அப்படியே வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது g of f. g of f that is equal to g of f of x and g of f of x ஓட ஃபங்க்ஷன் 2 by x. அடுத்து g ஃபங்க்ஷன்ல போயிட்டு x வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். g ஃபங்க்ஷன் வந்து 2x square minus 1 இருக்கு. x க்கு பதிலா நீங்க என்ன போடணும்? 2 by x. 2 by x square minus 1. இதை சால்வ் பண்ணலாம். 2 into 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, x ஸ்கொயர் பண்ணா x square minus 1 that is 2 4s are 8 divided by x square minus 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 1 and 2 ஐ கம்பேர் பண்ணி பாருங்க. சேமா இருக்கா இல்ல இல்லையா நம்மளுக்கு? So from 1 and 2 f of g that is not equal to g of f. ஓகேங்களா? not equal. அடுத்து சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். f of x ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. g of x க்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம f of g ஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். f of g of x that is equal to f of g of x ஓட ஃபங்க்ஷன் என்ன? 3 minus x. ஓகேவா? அடுத்தது f ஃபங்க்ஷன்ல போய் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? f ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? x plus 6 by 3. x க்கு பதிலா நீங்க என்ன போட போறீங்க? 3 minus x plus 6 divided by 3. இதை சால்வ் பண்ணா சைன் ரெண்டும் சேமா இருக்கா? 6 க்கும் 3 க்கும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 9 minus x divided by 3. f of x முடிஞ்சிருச்சு. அடுத்து g of f ஃபைண்ட் பண்ணலாம். g of f of x. g of f of x ஓட ஃபங்க்ஷன் x plus 6 divided by 3. அடுத்தது g of f that is equal to g ஃபங்க்ஷன் எது? 3 minus x. 3 அப்படியே எழுதிக்கிறேன். minus x க்கு பதிலா என்ன போடணும்? x plus 6 divided by 3.
இப்போ இந்த 3 வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த 3க்கு கீழே டினாமினேட்டர்ல 1 தான் இருக்கு. பட் இந்த டேர்மோட டினாமினேட்டர்ல நமக்கு 3 இருக்கு. நடுவுல மைனஸ் சப்ராக்ஷன் சிம்பிள் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 3 3s are 9 மைனஸ் இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. மைனஸ் எக்ஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 6 divided by whole divided by 3. ஏன்னா எல்சிஎம் எடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ whole divided by 3ன்னு போட்டுக்கலாம். இதை நீங்க சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 9 minus 6 that is 3 minus x divided by 3. இது equation number 2. முன்னாடி ஃபைண்ட் பண்ணோம்ல, இது equation number 1. From 1 and 2 compare பண்ணி பாருங்க, சேமா இருக்கா? f of g யும் g of f ம் from 1 and 2 f of g that is not equal to g of f. இல்ல சேமா இல்லையா? இங்க வந்து நமக்கு 9 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஓகே, அடுத்து சப்டிவிஷன் 4 பாருங்க, இதுவும் சால்வ் பண்ணலாம். f of g ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். f of g that is equal to f of g of x ன்னு எழுதுவோம். so f of g of x ஓட ஃபங்க்ஷன் வந்து x minus 4. क्वेश्चनல இருக்குது இங்க எழுதிட்டா, முடிஞ்சிருச்சா? அடுத்தது f ஃபங்க்ஷன்ல போயிட்டு இப்போ x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். f of x என்னது? 3 plus x. so 3 plus இந்த x க்கு பதிலா நம்ம என்ன போடணும்? இங்க இருக்கிற x ஓட வேல்யூ போடணும். x minus 4. ஓகே, இதை சால்வ் பண்ணுங்க. இது 3 இருக்கு, இங்க minus 4 இருக்கு. 3 minus 4 that is x அப்படியே எழுதிக்கலாம். minus 1. சைன் வந்து டிஃபர் ஆகுதா? ஸோ சப்ராக்ட் பண்ணுவோம். 4 minus 3 1. கிரேட்டர் நம்பர் வந்து 4, அதோட சைன் minus 1. ஸோ x minus 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் f of g ஃபைண்ட் பண்ணலாம். g of f ஃபைண்ட் பண்ணலாம். that is g of f of x. that's equal to g of f of x ஓட ஃபங்க்ஷன் என்ன? 3 plus x. கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்கல்ல, f of x க்கு பதிலா நம்ம என்ன எழுதுறோம்? f of x ஓட ஃபங்க்ஷன் 3 plus x எழுதியாச்சு. அடுத்தது g ஃபங்க்ஷன்ல போயிட்டு x வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். g ஃபங்க்ஷன் வந்து x minus 4 ன்னு இருக்கு. x வேல்யூ நம்மளுக்கு இங்க 3 plus x minus 4 இங்க இருக்குது இல்லையா? அது அப்படியே இங்க எழுதிக்கலாம். சோ இதை நீங்க சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? x 3 minus 4 that is minus 1. இது equation number 2. From 1 and 2 compare பண்ணி பாருங்க. From 1 and 2 f of g that is equal to g of f. ஓகேங்களா? ரெண்டுமே எப்படி இருக்கு? நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு. ஈக்குவல். அடுத்து சப்டிவிஷன் 5 பார்க்கலாம். f of x that is equal to 4x square minus 1 and g of x function 1 plus x கொடுத்திருக்காங்க. சேம் மெத்தட் f of g ஃபைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். f of g of x that's equal to f of g of x ஓட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? 1 plus x. ஓகே, அடுத்து இப்போ இந்த x வேல்யூவை f ஃபங்க்ஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. f of x க்கு பதிலா என்ன இருக்கு? இங்க 1 plus x இருக்கா? so 4 into x க்கு பதிலா என்ன போட போறோம்? 1 plus x the whole square minus 1. இதை இப்ப சால்வ் பண்ணலாமா? 4 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இது என்ன ஃபார்முலால இருக்கு? a plus b the whole square ஃபார்முலால இருக்கு. so a plus b whole square ஃபார்முலா என்ன? a square plus 2ab plus b square. ஓகே, a க்கு பதிலா உங்களுக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு, b க்கு பதிலா x இருக்கு. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஃபார்முலால. 1 square plus 2 into 1 into x plus x square. b வந்து x, x square. முடிஞ்சிருச்சா? இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. minus 1 அடுத்து நான் இங்க எழுதிக்கிட்டேன். that is equal to இதை இப்ப சால்வ் பண்ணிடலாமா? 4 வச்சுக்கலாம். 1 square நம்மளுக்கு 1 தான் வரும். plus 2 into 1 2x 2x plus இந்த x square நான் அப்படியே எழுதிக்கிறேன். minus 1. இந்த 4 இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். 4 1s are 4 plus 4 2s are 8x plus 4x square minus 1. இப்போ இங்க 4 இருக்கு, இங்க minus 1 இருக்கா? ரெண்டை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் x square டேர்ம் எழுதிடலாம். 4x square plus 8x 4 minus 1 that is 3 plus 3. இதுதான் நம்மளோட f of g வேல்யூ. இது equation number 1 எடுத்துப்போம். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? g of f ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? இங்க போறேன் நானு. g of f that is equal to g of f of x. f of x ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு? 4x square minus 1. அடுத்தது இப்போ g ஃபங்க்ஷன்ல போயிட்டு இந்த x வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். g ஃபங்க்ஷன் 1 plus x கொடுத்திருக்காங்களே, இங்க 1 plus x இருக்கு. x க்கு பதிலா என்ன போட போறோம்? 4x square minus 1. இந்த plus 1 இந்த minus 1 கேன்சல் ஆயிடும். so g of f ஓட வேல்யூ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 4x square மட்டும் தான் இருக்கு. this is equation number 2.
from 1 and 2 கம்பேர் பண்ணி பார்த்து சேமா இருக்கா இல்லையான்னு மட்டும் எழுத போறோம். From 1 and 2 f of g that is not equal to g of f. Okay. Next question number 2 பார்க்கலாம். Find the value of k such that f of g that is equal to g of f. f of g யும் g of f ம் equal னு கொடுத்துட்டு நம்மள value of k வந்து find பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? first f of g find பண்ணலாமா? f of g that is equal to f of g of x. okay, so g of x ஓட value எது நம்மளுக்கு questionல கொடுத்திருக்கிறது 6x minus k. ஓகேங்களா? f ஃபங்க்ஷன்ல g ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். g of x ஓட வேல்யூ 6x minus k. and again f of x ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க இருக்கிற 6x minus k வந்து x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். that is equal to 3 into 6x minus k. x க்கு பதிலா என்ன போட்டிருக்கேன் அந்த ஃபங்க்ஷன்ல 6x minus k plus 2. இத சால்வ் பண்ணலாமா? இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 6 are 18x minus 3k plus 2. இது நம்மளுக்கு f of g. அதே மாதிரி இப்போ g of f find பண்ணிடலாம். g of f that is equal to g of f of x. so g ல இப்போ f function என்ன கொடுத்திருக்காங்க? 3x plus 2. 3x plus 2. so இப்போ என்ன பண்ண போறோம்? g functionல போயிட்டு x க்கு பதிலா 3x plus 2 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். g of x என்னது? 6x. x க்கு பதிலா என்ன போடணும்? 3x plus 2 minus k. இப்போ இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? 6 3s are 18x plus 6 2s are 12 minus k. இது வந்து நம்மளுக்கு என்ன? g of f. given questionல என்ன கொடுத்திருக்காங்க? given வந்து f of g யும் g of f ம் equal னு கொடுத்திருக்காங்க. so f of g நம்ம என்ன find பண்ணோம்? 18x minus 3k plus 2 that is equal to g of f ஓட value 18x plus 12 minus k. okay, இப்போ பாருங்க இந்த 18x வந்து ரெண்டு சைடுலயுமே இருக்கு. so இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 18x இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிற 18x வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். எந்த கான்செப்ட்ல இதை கேன்சல் பண்றோம்னா ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடுல வரும்போது இது நெகட்டிவ் ஆயிடும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும். நான் டைரக்டா இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் இருக்குது நான் k டேர்ம்ஸை மட்டும் இங்க வச்சுக்கிறேன். மைனஸ் 3k இது அப்படியே எழுதிக்கலாம். இங்க ஒரு k டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ ஈக்குவலுக்கு இந்த சைடுல வரும்போது என்ன ஆயிடாது? பிளஸ் k ஆயிடும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் அப்புறம் 12 இருக்கு. ஸோ இந்த சைடு நம்ம லெஃப்ட் ஓவர் வேல்யூ எது? 2 இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் 2 இது இந்த பக்கம் வந்துடும். minus 3k plus k என்ன ஆயிடும்? உங்களுக்கு சைன் வந்து டிஃபர் ஆயிருக்கனால மைனஸ் பண்ணீங்கன்னா minus 2k that is equal to 12 minus 2 is 10. k value மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். so 10 divided by minus 2 cancel பண்ணீங்கன்னா 2 1s are 2, 2 5s are 10. it's equal to minus 5. so k is equal to minus 5. ஓகேவா? அடுத்து செகண்ட் கொஸ்டின்லயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுவும் f of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க, g of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. so f of g previous sumல பார்த்த மாதிரியே தான் f of g first find பண்ணிடலாம். f of g that is equal to f of g of x. that is f of g of x ஓட வேல்யூ என்ன? 4x plus 5. so f of g that is equal to f of x ஃபங்க்ஷன்ல என்ன பண்ண போறோம்? x க்கு பதிலா 4x plus 5 வந்து இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so 2 into instead of x 4x plus 5 minus k. that is இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8x plus 10 minus k. இதுதான் நம்மளோட f of g value. so similarly g of f find பண்ணிடலாம். g of f that is equal to g of f of x. so g of f of x ஓட function என்ன? 2x minus k. so g functionல போயிட்டு இப்போ நம்ம x value substitute பண்ணிடலாம். g function 4x plus 5. so 4 into x க்கு பதிலா 2x minus k plus 5. so 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா 4 2s are 8x minus 4k plus 5. இது g of f. from givenல இருந்து நம்மள எடுத்துக்கலாம். given என்ன கொடுத்திருக்காங்க? g of f of g that is equal to
g of f. f of g ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 8x plus 10 minus k that is equal to 8x minus 4k plus 5. So இந்த 8x நம்மளுக்கு cancel ஆயிடும். remaining இருக்கிறது k terms மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன். so minus k இங்க ஒரு 4k இருக்கு equal left sideல வரும்போது plus 4k that is equal to 5. இங்க இருக்கிற 10 இந்த சைடு வரப்ப minus 10 வந்துரும். so இது 4k minus k இது plus 4k இல்லையா so 4 minus 1 that is 3k is equal to minus 5. so k is equal to minus 5 by 3. okay. அடுத்தது question number 3. f of x g of x function கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்கன்னா f dot g that is equal to g dot f ரெண்டோட வேல்யூ என்ன வரணும்னு சொல்லிருக்காங்க x ன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. so வாங்க சம் பார்த்தறலாம். f of g first find பண்ணிடலாம். f of g that is equal to f of g of x. f of g of x ஓட ஃபங்க்ஷன் என்ன x plus 1 by 2. so f of g that is equal to f function என்ன நம்மளுக்கு 2x minus 1. so 2 into instead of x I place the x plus 1 divided by 2 minus 1. ஓகேவா இந்த 2 இப்ப கேன்சல் ஆயிடும். so நம்மளுக்கு என்ன இருக்கும் remaining x plus 1 minus 1 plus 1 minus 1 cancel ஆயிடும் that is equal to x. f of g ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன x. ஓகே அடுத்து g of f உம் அதே போல ஃபைண்ட் பண்ணிடலாம். g of f of x. g of f of x function என்ன 2x minus 1. so g of f that is equal to g function நமக்கு என்னது x plus 1 by 2 இல்லையா so இப்போ என்ன பண்ண போறோம் x plus 1 by 2ல x வேல்யூ பதிலா என்ன போடணும் 2x minus 1 plus 1 whole divided by 2. instead of x க்கு பதிலா நம்ம என்ன போட்டுருக்கோம் 2x minus 1 போட்டுருக்கோம். so இந்த minus 1 இந்த plus 1 cancel ஆயிடும். so 2x divided by 2 னு வரும். இந்த 2 இந்த 2 cancel ஆயிடும். remaining நம்மளுக்கு என்ன இருக்கும் x மட்டும் இருக்கும். so g of f that is equal to x. so இப்ப பாருங்க f of g ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னதான் கிடைச்சிருக்கு x தான் கிடைச்சிருக்கு. g of f ஓட வேல்யூ x தான் கிடைச்சிருக்கு. so क्वेश्चनல கொடுத்தபடி f of g that is equal to g of f that is equal to x வேல்யூ தான் வருது. hence proved. அடுத்த question number 4 பார்க்கலாம். f of x that is equal to x square minus 1 and g of x x minus 2 கொடுத்திருக்காங்க. a வேல்யூ கேட்டிருக்காங்க. அந்த a வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க f of a ன்னு சொல்லி வருது. ஓகேங்களா சோ இன்னொரு கண்டிஷன் என்னது g of f of a ஓட வேல்யூ என்ன 1 ன்னு கொடுத்திருக்காங்க. given என்னது g of f of a அதோட வேல்யூ நம்மளுக்கு 1 ன்னு கொடுத்திருக்காங்க. so a வேல்யூ நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. so f of a ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். f of x என்னது x square minus 1 இல்லையா f of x என்ன நம்மளுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க x square minus 1. இதே இது இந்த x க்கு பதிலா நான் a போடுறேன். f of a அப்ப எனக்கு என்னவா இருக்கும் a square minus 1. ஓகேங்களா இப்ப f of a கிடைச்சிருச்சா இங்க இருக்குது. so இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு g of f of a இல்லையா is equal to 1. இந்த f of a வேல்யூ என்ன நமக்கு so g of a square minus 1. இந்த f of a க்கு பதிலா நான் என்ன போடுறேன் அதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன் a square minus 1 that is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க இந்த g ஃபங்க்ஷன்ல போயிட்டு x க்கு பதிலா நான் என்ன போட போறோம் a square minus 1 போட போறேன். ஓகேவா so g ஃபங்க்ஷன் என்னது x minus 2 instead of x g of x எனக்கு என்ன g of x equal to x minus 2. இதே இது இப்ப g of a square minus 1 அது என்னவா இருக்கும் அப்ப எனக்கு இந்த x க்கு பதிலா நான் என்ன போட போறேன் a square minus 1 minus 2 instead of x I put a square minus 1 in g of x. ஓகேவா இது is equal to எதுக்கு ஈக்குவல் நமக்கு 1 தான் இல்லையா இங்க வந்து மேல என்னது இந்த ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு 1 தான் இல்லையா so 1 that is equal to 1. இப்போ இத சால்வ் பண்ணலாம். நான் இங்க போடுறேன் a square minus 1 இது minus 2 எல்லாத்தையும் ஒரே சைடு இந்த சைடு எடுத்துட்டு வந்துக்கலாம். a square that is equal to 1 plus 1 plus 2 that is a square is equal to 4 and a is equal to square root of 4. இந்த ஸ்கொயர் இங்க வந்து a க்கு ஸ்கொயர்ல இருக்குது ஈக்குவலுக்கு ரைட் சைடுல போறப்ப ஸ்கொயர் ரூட்டா மாறும்.
So square root of 4 என்ன நம்மளுக்கு இது எப்படி எழுதலாம் நீங்க 2 into 2 ன்னு எழுதலாமா square root of 2 into 2 so that is plus or minus 2. A value இப்ப என்ன கிடைச்சிருக்கு plus 2 and minus 2. Next question number 5. Let A, B, C that is subset of n. n என்றது natural numbers. A, B, C வந்து natural numbersல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. And f of A tends to be defined as f of x equal to 2x plus 1. f of x ஒரு function கொடுத்திருக்காங்க. Similarly g of x ஒரு function கொடுத்திருக்காங்க. So இதுல A to B தான் f of A to B தான் என்னது f of x ன்னு define பண்ணிருக்காங்க. Similarly g of B to C வந்து g of x ன்னு define பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட கேட்டிருக்க question find the range of f of g and g of f. f of g க்கும் g of f க்கும் range வந்து find பண்ண சொல்லிருக்காங்க. So இப்ப first f of g நம்ம find பண்ணிடலாம். f of g என்ன? f of g that is equal to f of g of x. That is f of g of x ஓட வேல்யூ என்ன? x square. ஓகேவா? So இதுல இப்ப f function என்னது? 2x plus 1 இல்லையா? So 2 into x க்கு பதிலா நான் x square போடுறேன் plus 1. இதை solve பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2x square plus 1 அதே வேல்யூ தான் இருக்கும். 2x square plus 1. இது f of g. இதுக்கு இப்ப range எழுதிடலாமா? நான் இது என்ன பண்றேன்? y ன்னு எடுத்துக்கிறேன். இந்த f of g வந்து நான் whole என்ன எடுத்துக்கிறேன்? y ன்னு எடுத்துக்கிறேன். y that is equal to x square plus 1. ஏன் நான் அந்த மாதிரி y ன்னு எடுத்துக்கிறேன்னா range எழுத சிம்பிளா இருக்கும். அதுக்காக தான் y ன்னு வந்து இதை அசைன் பண்ணிக்கிறேன். So இப்ப range of f of g. range of f of g ன்னு சொல்லலாம். அது என்னது? y. range of f of g நம்ம என்ன எடுத்துருக்கோம்? y ன்னு எடுத்துருக்கோம். y that is equal to y such that y is equal to 2x square plus 1. இந்த x belongs to என்னது? natural numbers. ஓகேங்களா? So y is equal to y f of g ன்னு நீங்க போட்டுக்கலாம். இந்த y நீங்க போடாம இந்த range of f of g that is equal to y. ஏன்னா நம்ம இதை y ன்னு தான் டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா? y such that y ஓட வேல்யூ என்ன? 2x square plus 1. இந்த x வந்து நம்ம என்ன சொல்லணும்? எதுல இருக்க நம்பர்ஸ் இது? இங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இல்லையா? natural numbers. ஓகே? இதே மாதிரி இப்போ g of f உம் ஃபைண்ட் பண்ணிடலாம். g of f that is equal to g of f of x. g of f of x ஓட வேல்யூ என்ன? 2x plus 1. So அடுத்தது g of f that is equal to g function என்ன நம்மளுக்கு? x square இல்லையா? So x என்னது? 2x plus 1 the whole square. அவ்வளவுதான் இது. So இதுக்கு இப்ப range எழுதிடலாம். இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? that is equal to y ன்னு சொல்லிட்டு ஒரே வேல்யூவே நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல வேற வேரியபிள் கூட நீங்க இதுக்கு அசைன் பண்ணிக்கலாம். நான் இதை என்னன்னு எடுத்துக்கிறேன்? y ன்னு எடுத்துக்கிறேன். y that is equal to 2x plus 1 the whole square. இந்த g of f ஐ நான் என்ன எடுத்துக்கிறேன்? y ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா range எழுதும் போது இங்க நம்ம சிம்பிளா போடுறோம் இல்லையா? அதுக்காக. Then range of g of f that is equal to y ன்னு தான் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். such that அந்த y கான எக்ஸ்பிளனேஷன் என்ன? y is equal to 2x plus 1 the whole square, comma அந்த x வந்து எதுல இருக்கும்? natural numbersல இருக்கும். x belongs to m. ஓகேங்களா? So இதோட இந்த கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல 6th sumல இருந்து கண்டினியூ பண்ணலாம். Thank you students. Thanks for watching.